அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த அன்று வலிமா விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். இந்த வலிமாவினுடைய உணவை ஹஸரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தயாரித்து பெருமானாருடைய பணிவிடையாளர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்து விட்டாங்க. இதை போய் பெருமானார்கிட்ட கொடுங்க, நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத பெருமானார்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, கொஞ்சம் நிறையலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த உணவை எடுத்துக்கொண்டு பெருமானார்கிட்ட வர்றாங்க. வந்து கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உங்கள்கிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க, சலாம் சொன்னாங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை வை அப்படின்னாங்க. துஆ செய்தார்கள். துஆ செய்துவிட்டு அந்த உணவை வீட்டினுடைய ஓரமாக வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓரமாக வைக்கப்பட்டு விட்டது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வெளியே போய் இந்தந்த சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டுவாங்க உணவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேரை குறிப்பிட்டு சொன்னாங்க. அவங்க போய் நான் கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு பள்ளிவாசலில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுவாங்கன்னாங்க. நான் அவங்கள போய் கூப்பிட்டு வந்தேன். அது பிறகு சுற்றி முற்றி ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க யாராவது கண்ணில் பட்டால் அவங்கள கூப்பிட்டுவாங்கன்னாங்க. அவங்கள போய் கூப்பிட்டு வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் அழைத்து வர சொன்னார்களோ அவர்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்தேன். வந்து எல்லோரும் உட்காந்தாச்சு. வீடு நிறைஞ்சிருச்சு, ரூமு நிறைஞ்சிருச்சு, திண்ணை நிறைஞ்சிருச்சு. மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 300 பேர் இருந்ததாக சொல்லப்படுது. 300 பேர் இருந்தார்கள், எல்லாம் வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 10 பேராக சுற்றி உட்காருங்க அப்படின்னா 10 பேராக சுற்றி உட்கார சொன்னாங்க. உட்காந்துட்டு அங்கே உணவு பரிமாற சொன்னார்கள். உணவு வச்ச உடனே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எல்லாரும் சாப்பிட்டாங்க. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறார்கள். எல்லோருக்கும் அந்த உணவு போதுமானதாக இருந்தது. ரொம்ப கம்மியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி விட்டாங்க. இங்கே 300 பேர்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லோருக்குமே அந்த உணவு திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. சாப்பிட்ட பிறகும் மிச்சம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த உணவு எடுத்து வைங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த உணவை எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், முதல்ல இந்த உணவை கொண்டு வந்து வச்சேன்ல அப்பவும் அதிகமாக இருந்துச்சா, இந்த உணவை திருப்பி எடுக்கும்போது அதிகமாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அந்த அளவிற்கு வந்து கொண்டு வந்து வைக்கும்போது இருந்ததை விட இப்போ அதிகமாக தான் இருந்துச்சே தவிர குறையல அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார். பெருமானாருடைய அற்புதங்களில் ஒன்று. இது மாதிரி ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. கொஞ்சம் உணவு இருக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்ட உடனே அது அதிகமாயிரும். அது அவங்களுக்கு நல்லா கொடுத்த அற்புதம். துஆ செய்வாங்க, அதிகமாயிரும். பிஸ்மில்லா சொல்லுவாங்க, அது அதிகமாயிரும். எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. முடிச்சுட்டு வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போனாங்க. ஆனால் சில பேர் மட்டும் பெருமானாருடைய வீட்டில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே உட்காந்துருக்கிறாங்க. அந்த வீட்டில் பெருமானாருடைய மனைவிமார்களும் அங்கே ஓரமாக மறைவாக நின்றுட்டுருக்குறாங்க. ஆனால் வந்தவங்க உணவு முடிச்சுட்டு அவங்க எஞ்சி போகிற மாதிரியே தெரில, உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வந்தவங்க போகிற மாதிரி தெரில. சரி, தன்னுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போய் சலாம் சொல்லி அங்கே பேசிட்டு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி விட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா அய்யுதன லக்கும். பெருமானாருடைய வீட்டுக்கு அனுமதி இல்லாமல் யாரும் போகக்கூடாது. நீங்கள் தான் வாலண்டரியாக போய் உள்ளே நுழையக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது விருந்துக்கு, வேறு ஏதாவது ஒன்று கேள்வி கேட்குறதுக்கு, தீனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பெருமானாரை சந்திக்கிறதுக்கு போகிறது வேறு விஷயம். உணவுக்காக போகிறதா இருந்தால் பெருமானாரை அழைச்சா மட்டும்தான் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. அழைச்சி போனாலும் கூட சாப்பிட்டு முடிச்சுட்டா அங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது.
இன்னதாலிக்கு காண யூதின் நபி, அது பெருமானாருக்கு அது தொந்தரவை ஏற்படுத்தும். நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெருமானாருக்கு அது தொந்தரவு தானே. மக்கள்கிட்ட சில பழக்கம் இருக்குது, எங்கேயாவது 4 பேர் ஒன்று கூடிட்டாங்க அல்லது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களில் ஒன்று கூடிட்டாங்கன்னா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஊர் கதை, உலக கதை எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த வீட்டு கதை, எல்லா கதையும் அங்கே நடக்கும். அது அப்படி ஒரு ஹேபிட் இருக்குது மக்கள்கிட்ட. அந்த மாதிரி அன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருப்பது பெருமானாருக்கு அது தொந்தரவை ஏற்படுத்தும். அவங்க வீட்டில் வேலைகள் இருக்கும், அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது இருக்கும். நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தால் அப்படி பேசக்கூடாது. வந்து சாப்பிட்டீங்கன்னா எஞ்சி போயிடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபயஸ்தஹி மின்கும், வந்து வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்திருக்கக்கூடியவர்களை நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருமானார் வெட்கப்படுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் அல்ல அவர்கள், அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த வெட்கம்லாம் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு அந்த வெட்கமோ தயக்கமோலாம் இல்லை உங்களை போன்னு சொல்கிறதுக்கு. வந்து சாப்பிட்டீங்கன்னா போயிட்டே இருக்கணும். பெருமானார் வீட்டில் உட்காந்து கதை பேசுகிறது, நேரத்தை போக்குறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. வந்தீங்கன்னா போயிட்டே இருங்க. இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வை வைத்து விருந்தாளிகளோடு எப்படி நடக்கணும், விருந்தாளிகள் அந்த அழைச்சி அந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த ஒழுக்கத்தையும் இங்கே கற்றுத்தருகிறான். அலையா விருந்தாளியாக போயிடக்கூடாது. வீட்டுக்கு வந்து அழைச்சா போகணும். நாமளா போய் என்ன செய்யக்கூடாது, உட்காந்து அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி போயிட்டு அவங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்குமா இல்லையா? ஒன்றுமே தயாரிப்பில் இல்லை, வந்துட்டாங்களே, எப்படி அவங்கள கண்ணியப்படுத்துறது, எப்படி உணவு சமைக்கிறது, எப்படி ஏற்பாடு செய்கிறது அப்படின்னு அவங்க தடுமாறுவாங்க. அந்த நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அவங்க அழைச்சான்னா போய் உட்காரணும். சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா வேலை முடிச்சுன்னா எஞ்சி வந்துடணும். அங்கே உட்காந்து அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நீங்கள் போங்க, வீட்டுக்கு போங்க, முடிஞ்சு போச்சு இல்லை சாப்பிட்டாச்சு இல்லை வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது வீட்டில் உள்ளவங்க. ஆனால் அப்படி சொல்கிற மாதிரி வந்தவங்களும் வச்சுக்கக்கூடாது. அவங்களாம் நாகரிகமாக எஞ்சி போயிடணும். இப்படி ஒட்டுமொத்த ஒழுக்கத்தையும் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சிறந்த பண்பை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. யார் அவர்களை சந்திப்பதற்கு வந்தாலும் அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி எதையும் செய்ய மாட்டாங்க. வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த இடத்த விட்டு நகலுன்னு நினைப்போமா இல்லையா? என்ன போகாமல் இங்கேயே உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு மாதிரியை நினைப்போமா இல்லையா? அவங்கள போக வைக்கிறது ஏதாவது ஒன்று செய்வோம். ஒரு சபை முடிய போகுது, எல்லாரும் போகணும் அப்படின்னு நினச்சா உடனே ஒரு சலாம் சொல்லுவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் வீட்டுக்கு போங்கன்னு அர்த்தம். அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வோம். நாமளாம் எஞ்சி என்ன செய்வோம், அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி எஞ்சி போயிடுவோம். வந்தவங்களை வீட்டுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நாம் சூசகமாக செய்வோம். வீட்டுக்கு போங்கன்னு நாம் சொல்ல மாட்டோம், சூசகமாக செய்வோம். அதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் செய்ததில்லை. தன்னை சந்திக்க வந்திருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய தேவையை முடிச்சுக்கிட்டு அவங்களா போடுற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள போக வைக்கிறதுக்கு ஆன வேலைகளையும் செய்ய மாட்டாங்க. இது பெருமானார்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அழகான ஒரு குணம். அவங்கள முசாஃபா செய்ய வரும்போது நம்ம முன்னாடி அந்த ஹதீஸ் சொல்லியிருக்கிறோம். முசாஃபா யாராவது செஞ்சாங்கன்னா முதல்ல அவங்கள ஒருத்தர் முன்னோக்கி வர்றாருன்னா பெருமானார் முந்திக்கிட்டு முசாஃபா செய்வாங்க. முசாஃபா செய்வதற்காக பெருமானாருடைய கரத்தை பிடித்தவர் அவராக தன்னுடைய கையை எடுத்துக்கொள்கிற வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உருவ மாட்டாங்க. ஒருத்தர் தன்னை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் அவராக தன்னுடைய தேவையை முடிச்சுக்கிட்டு பேசி முடிச்சுட்டு தன்னுடைய முகத்தை திருப்புற வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முகத்தை திருப்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தன்னை சந்திக்க வந்திருக்கிறாரு. டப்புன்னு இவங்க முகத்தை திருப்பிக்கிட்டா வந்தவருக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகுமா இல்லையா? அது அவருக்கு கண்ணிய குறைவு. அப்படி செய்யவே மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் தன்னை சந்திப்பதற்கு வந்தாலும் அவராக போகிற வரைக்கும் தன்னுடைய முகத்தை திருப்புவதோ அல்லது அவர் போக வைக்கிறதுக்கான விஷயங்களை செய்கிறதோ பெருமானார்கிட்ட இருந்ததே இல்லை என்பதை பார்க்கிறோம். இப்படி உயர்வான குணங்கள், ஆச்சரியப்படுற மாதிரியான எண்ணற்ற குணங்கள் பெருமானார்கிட்ட இருந்துச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.